இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது வெட்டிங் ஃபீவர் மேகசின். வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். மதம் இன விவகாரங்களில் தீவிர நிலைப்பாடு வேண்டாம். மதம் இனம் சம்பந்தப்பட்ட விவகாரங்களில் தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்துவதில் அரசியல்வாதிகள் தீவிர தன்மையிலான நிலைப்பாட்டை எடுக்க வேண்டாம் என்று மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் கேட்டுக்கொண்டார். இந்த அறிவுறுத்தல் அம்னோ மற்றும் DAPக்கு மட்டும் அல்ல, அனைத்து கட்சிகளுக்கும் பொருந்தும் என்று மாமன்னர் குறிப்பிட்டுள்ளார். அரசியல் தலைவர்கள் என்பவர்கள் ஒற்றுமையை நோக்கி மக்களை இட்டுச் செல்ல வேண்டுமே தவிர அவர்களை பிளவுபடுத்தி பேதங்களை விதைப்பதாக இருக்கக்கூடாது என்று மாமன்னர் அறிவுறுத்தினார். அம்னோ மற்றும் DAP பிரதிநிதிகளை இன்று இஸ்தானா நகராவில் சந்தித்த பின்னர் மாமன்னர் இந்த அறைகூவலை விடுத்தார். மாமன்னருடனான இந்த சந்திப்பில் அம்னோ சார்பில் அதன் துணைத் தலைவர் டத்துஸ்ரீ முகமது ஹசன், மலாக்கா தொடர்பு குழு தலைவர் அப்துல் ரவுஃப் யூசோ, இளைஞர் பிரிவு தலைவர் டாக்டர் முகமது அக்மல் சாலே மற்றும் DAP சார்பில் அதன் துணை பொதுச் செயலாளர் லியூ சின் தோங் ஆகியோர் கலந்து கொண்டனர். இச்சந்திப்பானது சமயம் மற்றும் இனம் சார்ந்த உணர்ச்சிகரமான விவகாரங்கள் தொடர்பாக நடத்தப்பட்டதாக மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் தமது முகநூலில் தெரிவித்துள்ளார். மக்களின் ஒற்றுமையை வலுப்படுத்துவதில் அனைத்து தரப்பினரும் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என்பதையும் மாமன்னர் வலியுறுத்தியுள்ளார். புனித நோன்பு மாதத்தின் ஷவால் தலைப்பிறை இன்று மாலையில் தென்பட்டதை தொடர்ந்து நாடு முழுவதும் உள்ள முஸ்லிம் பெருமக்கள் நாளை ஏப்ரல் 10 புதன்கிழமை நோன்பு பெருநாளை கொண்டாடுகின்றனர். இஸ்லாமியர்களின் ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றான நோன்பை ஒரு மாத காலம் வரை அனுசரித்து இறை கட்டளையை நிறைவேற்றியுள்ள முஸ்லிம் மக்கள் நாளை நோன்பு பெருநாளை கொண்டாடுகின்றனர் என்று இன்றிரவு தொலைக்காட்சி நேரடி ஒளிபரப்பில் அரச முத்திரை காப்பாளர் தான் ஸ்ரீ சையத் டேனியல் சையத் அஹ்மத் அறிவித்துள்ளார். கடந்த ஏப்ரல் 7 கந்தங் ஹைலண்ட்ஸில் உள்ள ஒரு கெசினோ சூதாட்ட மையத்தில் நிகழ்ந்த சண்டை தொடர்பில் இதுவரையில் 4 கைது செய்யப்பட்டுள்ள வேளையில் அது குண்டர் கும்பல் சண்டை அல்ல என்று போலீசார் தெளிவுபடுத்தினர். அதிகாலை 4 மணியளவில் நிகழ்ந்த இச்சம்பவத்தில் சூதாடிகளுக்கிடையே நிகழ்ந்த வாய் தகராறு பின்னர் பாட்டில்கள், நாற்காலிகளை ஏந்தி கொண்டு ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்ளும் அளவிற்கு மாறியது. இது குண்டர் கும்பல் சண்டை என்று கூறப்படுவது உண்மை அல்ல. இச்சம்பவம் அந்த சூதாட்ட மையத்திற்கு அடிக்கடி சென்று கொண்டிருக்கும் சூதாடிகள் மத்தியில் நடந்த சண்டையாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது என்று பஹாங் மாநில போலீஸ் தலைவர் டத்துஸ்ரீ யஹ்யா ஒஸ்மான் தெரிவித்தார். கூட்டரசு நெடுஞ்சாலையில் ஷா அலாம் ICTக்கு அருகில் இன்று மாலையில் நிகழ்ந்த 11 வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விபத்தினால் வாகன போக்குவரத்து நிலை குத்தியது. இந்த விபத்து ஷா அலாம் UTM தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்திலிருந்து கிள்ளான் வரையில் கடும் போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்தியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு குப்பை லாரியும் 10 கார்களும் இந்த விபத்தில் சம்பந்தப்பட்டிருந்தன. உயிர் சேதம் குறித்து எந்தவொரு தகவலும் தெரிவிக்கப்படவில்லை. நோன்பு பெருநாளை ஒட்டி பலர் தங்கள் கிராமங்களுக்கு சென்று கொண்டிருப்பதால் வடக்கிலும் தெற்கிலும் பிரதான சாலைகளிலும் வாகன போக்குவரத்து நெரிசல் கடுமையாகியுள்ளது. நிலைமையை சமாளிப்பதற்கு பல பிரதான நெடுஞ்சாலைகளில் ஸ்மார்ட் வழித்தடங்கள் வாகனங்களுக்கு திறக்கப்பட்டுள்ளன. வாகன போக்குவரத்து நெரிசல் கிள்ளான் பள்ளத்தாக்கிலிருந்து தொடங்கியிருப்பதாக மலேசிய நெடுஞ்சாலை வாரியமான LLM தெரிவித்துள்ளது. நோன்பு பெருநாளை முன்னிட்டு அரசாங்கம் அறிவித்துள்ள 2 நாள் டோல் கட்டண இலவச சலுகை இன்றிரவு 11:59 மணியுடன் முடிவடைவதால் பலர் கடைசி நேரத்தில் தங்கள் பயணத்தை தொடங்கியுள்ளனர். வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையில் புக்கிட் லாஞ்சானிலிருந்து ரவாங் RNR வரையிலும், புக்கிட் நகாரிலிருந்து லம்பாஹ் பெரிங்கின் வரையிலும், தாப்பாவிலிருந்து கோப்பிங் வரையிலும், மனோரா சுரங்கப்பாதையிலிருந்து கொலகங்சார் வரையிலும் வாகன போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளதாக அந்த நெடுஞ்சாலை வாரியம் கூறுகிறது. வாடிக்கையாளர்கள் சேவை பாதிக்கும் அளவிற்கு வங்கி சேவையில் பாதிப்பு ஏற்பட்டதற்கு நாட்டின் 2 முன்னணி வங்கிகளான மேபேங்க், CIMB ஆகியவை இன்று மன்னிப்பு கோரின. வாடிக்கையாளர் சேவை இன்று பிற்பகல் 2:45 மணி முதல் மாலை 5 மணி வரை பாதிக்கப்பட்டதாக CIMB வங்கி கூறுகிறது. இதனால் CIMB கிளிக்ஸ், CIMB ஒக்டோ, FPX, மை டெபிட் டிரான்சாக்ஷன், வாடிக்கையாளர்கள் சுய சேவை முதலியவை பாதிக்கப்பட்டதாக அந்த வங்கி கூறுகிறது.
மற்றொரு வங்கியான மேபேங்க் கூறுகையில், வாடிக்கையாளர் சேவை கடந்த வெள்ளிக்கிழமை இரவு 9:20 மணி முதல் பாதிக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளது. அரசாங்கத்தின் முதன்மை தரவு தளமான பாடுவின் பங்களிப்பு, பொருளாதாரம் உட்பட நாட்டின் நடப்பு விவகாரங்கள் தொடர்பாக சீன சமூகத்தின் கருத்துக்களை இன்று பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுடன் சுமார் 1 மணி நேரம் நடைபெற்ற சந்திப்பின் போது தாம் முன்வைத்ததாக மாசிசா தலைவர் டத்துஸ்ரீ டாக்டர் வி காசியோங் தெரிவித்துள்ளார். புத்ராஜயாவில் உள்ள பிரதமரின் அலுவலகத்தில் நடைபெற்ற இச்சந்திப்பின் போது சீன சமூகத்தின் கருத்துக்களையும் அவர்களின் எதிர்பார்ப்பையும் முன்வைத்ததாக வி காசியோங் குறிப்பிட்டார். பொருளாதாரம், கல்வி, இன விவகாரம், வாழ்க்கை செலவின உயர்வு உட்பட மலேசியர்களை பாதிக்கக்கூடிய பலதரப்பட்ட விவகாரங்களை பிரதமரின் கவனத்திற்கு தாம் கொண்டு வந்ததாக வி காசியோங் குறிப்பிட்டார். தாம் கூறிய கருத்துக்களையும் பரிந்துரைகளையும் மிக கவனமாக கேட்டறிந்த பிரதமருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக வி காசியோங் இன்று தனது முகநூலில் தெரிவித்துள்ளார். இவ்வாண்டு ஜனவரி மாதத்திலிருந்து மார்ச் மாதம் வரையில் கடற்பகுதியில் 107 பேரின் உயிரை மலேசிய கடல்சார் அமலாக்கப் பிரிவான மேரிடைம் மலேசியா காப்பாற்றியுள்ளதாக அதன் தலைமை இயக்குனர் லக்சமனா மேரிடைம் டத்தோ ஹமீத் முகமது அமீன் தெரிவித்துள்ளார். இதே காலகட்டத்தில் 7 நிலை என்ன என்பது குறித்து தெரியவில்லை. இதர 4 கண்டுபிடிக்க முடியவில்லை. ஒட்டுமொத்தத்தில் கடல்சார் மீட்பில் 118 பேர் சம்பந்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கடந்த ஆண்டில் நாடு முழுவதும் கடல்சார் மீட்பு நடவடிக்கையில் மொத்தம் 1535 பேர் சம்பந்தப்பட்டிருந்ததாக டத்தோ ஹமீத் சுட்டிக்காட்டினார். கடலில் இருக்கும் பொழுது எத்தகைய பாதுகாப்பு நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பான விழிப்புணர்வு பிரச்சாரங்களையும் தாங்கள் தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். கிள்ளான் ஜலான் கிளாங் உத்தாமாவில் ஒரு தொழிற்சாலை முன்புறம் இன்று மதியம் நிகழ்ந்த சாலை விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இளம்பெண் உயிரிழந்தார். 19 வயதுடைய அந்த பெண் பயணித்த யமஹா SS 11 சுடியம் ரக மோட்டார் சைக்கிளை டேங்கர் லோரி மோதியதில் கடும் காயங்களுக்கு ஆளான அந்த இளம்பெண் சம்பவ இடத்திலேயே மாண்டதாக ஸ்லாங்கூர் மாநில தீயணைப்பு மீட்பு படை உதவி இயக்குனர் அஹ்மத் முக்லிஸ் முக்தார் தெரிவித்தார். அந்த பெண் காப்பாரிலிருந்து கிள்ளானை நோக்கி மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போது டேங்கர் லோரியினால் மோதப்பட்டு உடல் சில மீட்டர் தூரம் வரை இழுத்துச் செல்லப்பட்டதாக அஹ்மத் முக்லிஸ் குறிப்பிட்டார். காய்கறி தோட்டத்தில் கொங்சி வீட்டில் தங்கியிருந்த 4 தொழிலாளர்கள் ஆயுதத்தினால் தாக்கப்பட்டு அவர்களின் உடைமைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. இச்சம்பவம் இன்று அதிகாலை 3:50 மணியளவில் நுக்ரே சம்பிலான் ரொம்பாவ் கம்போங் தஜோங் கலிங் என்ற இடத்தில் நிகழ்ந்துள்ளது. இரும்பு, பாராங், மரக்கட்டைகளை ஆயுதமாக ஏந்திய நிலையில் முகமூடி அணிந்திருந்த 5 கொள்ளையர்கள் 21க்கும் 45க்கும் இடைப்பட்ட வயதுடைய அந்த 4 தொழிலாளர்களையும் சாராமரியாக தாக்கி காயப்படுத்தி உள்ளனர் என்று ரம்பா மாவட்ட போலீஸ் தலைவர் ஷேக் அப்துல் கடார் ஷேக் முகமது தெரிவித்துள்ளார். இத்தாக்குதல் சம்பவத்தின் போது தொழிலாளர்களின் கைபேசிகள் மற்றும் அவர்கள் வைத்திருந்த 3400 வெள்ளி ரொக்கம் ஆகியவற்றை பறித்துக்கொண்டு அந்த 5 கொள்ளையர்களும் தப்பியுள்ளனர். காயம் அடைந்த 4 தற்போது மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக ஷேக் அப்துல் கடார் தெரிவித்துள்ளார். கடந்த ஏப்ரல் 5ஆம் தேதி தலோ இன்தான் லங்காப் அருகில் ஒரு வீடமைப்பு பகுதியில் 32 வயது நபர் வெட்டி கொலை செய்யப்பட்டது தொடர்பில் 6 ஆடவர்களையும் ஒரு பெண்ணையும் போலீசார் கைது செய்துள்ளனர். 25க்கும் 45க்கும் இடைப்பட்ட வயதுடைய அந்த 7 பேரும் தலோ இன்தான் வட்டாரத்தில் பல்வேறு பகுதிகளில் கைது செய்யப்பட்டனர் என்று ஹிலிர்பேரா மாவட்ட போலீஸ் தலைவர் ACP அஹ்மத் அட்னான் பஸ்ரி தெரிவித்தார். உயிருக்கு போராடிய நபரை புரோட்டூன் சாகா காரில் தலோ இன்தான் மருத்துவமனைக்கு கொண்டு வந்து சேர்த்த பின்னர் தலைமறைவாகிவிட்ட நபர்களின் உருவப்படங்கள் மருத்துவமனையின் ரகசிய கேமராவில் பதிவாகி இருந்ததாக அஹ்மத் அட்னான் குறிப்பிட்டார். இந்த தாக்குதல் சம்பவம் நிகழ்வதற்கு முன்னதாக உயிரிழந்த நபர் கைது செய்யப்பட்ட நபர்களில் ஒருவரின் மனைவிக்கு தொல்லை கொடுத்து வந்ததாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று அஹ்மத் அட்னான் தெரிவித்தார். சுங்கைப்பட்டாணியில் திறந்தவெளி பகுதியில் அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் அளவிற்கு பட்டாசுகளை வெடித்தது தொடர்பில் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். பொதுமக்கள் அஞ்சி ஓடும் அளவிற்கு சுங்கைப்பட்டாணி ரமலான் சந்தைக்கு அருகில் டத்தரான் 0வில் நேற்றிரவு பட்டாசுகள் பெரிய அளவில் வெடிக்கப்பட்டன. இதன் தொடர்பில் கிடைக்கப்பெற்ற புகாரை தொடர்ந்து அவ்விரு நபர்களும் கைது செய்யப்பட்டதாக கொலமுடா மாவட்ட போலீஸ் தலைவர் ஜைடி ஜே ஹசன் தெரிவித்தார். திசைகள் குழுமத்தில் பணியாற்றுவதற்கு நிருபர்கள் தேவை. திறமையும் துடிப்பும் அனுபவமும் தகவல் தொழில்நுட்ப திறனும் கொண்ட ஆர்வமுள்ளவர்கள் தங்கள் சுய விவர குறிப்புகளுடன் எங்களை தொடர்பு கொள்ளலாம்.
ஆங்கிலத்தில் சரளமாக உரையாடவும் எழுதவும் படிக்கவும் திறன் கொண்டவர்களுக்கு முன்னுரிமை. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்ய